வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது தெரியாதவற்றை தெரிய வைப்பது, தெரியாத நண்பர்களுக்கு மற்றும் சின்ன சின்ன தகவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறிய தகவலை பற்றி பார்ப்போம். இது என்ன தகவல் அப்படின்னு சொன்னால், நம்மளோட பேஜில் உள்ள தகவலை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். இந்த பேஜில் சில நண்பர்களுக்கு சில விஷயங்கள் தெரியலை அப்படின்னு சொன்னால், நான் இந்த வீடியோஸ் மூலமாக உங்களுக்கு சொல்லித்தரேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் பார்ப்பீங்க, இங்கே தெரியாதவற்றை தெரிய வைக்கும் பேஜை நீங்கள் பார்ப்பீங்க. அதில் எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி நீங்கள் லைக் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் மற்ற நண்பர்களுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், தெரியாத நண்பர்கள் நீங்கள் பார்த்து இது மூலமாக தெரிஞ்சு கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே பாருங்கள், இப்போ நீங்கள் தெரியாதவற்றை தெரிய வைப்பது அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி தான் இப்போ நீங்கள் சர்ச் பண்ணி எங்களோட வீடியோஸை நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள், சில நண்பர்கள் சொல்லியாங்க, எங்கள் பேஜில் உள்ள வீடியோஸை சில வீடியோஸை நாங்கள் கண்டுபிடிக்க முடியலை, எங்களால் கண்டுபிடிக்க முடியலை, அதுக்குரிய லிங்க் தாங்க அப்படின்ற நிறைய நண்பர் கேட்டிருந்தாங்க. ஸோ பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வீடியோஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த வீடியோஸை நீங்கள் டச் பண்ணீங்க சொன்னால் அனைத்து வீடியோஸுமே கிடைக்கும். பாருங்கள், நான் அதை உங்களுக்கு கையை வச்சு நான் அழுத்தி காமிக்கிறேன். இந்த வீடியோஸ்ன்றதை டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் நாங்கள் எப்போ இந்த பேஜை நாங்கள் உருவாக்கணுமோ அப்போலேருந்து நாங்கள் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இப்போ இதே மாதிரி வீடியோஸ் இருக்குன்னா லைக் பண்ணுறேன்னு சொன்னால் பாருங்கள், அந்த நீல கலரில் வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணுவீங்க. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருப்போம். கமெண்டில் என்னத்துக்காக நான் அப்படி பண்ணுறேன்னு சொன்னால், நீங்கள் என்ன கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு பிறகு நாங்கள் வேறு வீடியோஸ் நாங்கள் என்னத்தை போடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஒரு கருத்தை தெரிவிங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ நீங்கள் இனி வரும் வீடியோஸ்க்குனால நீங்கள் இதே மாதிரி கமெண்ட்ஸ் தெரிவிங்க. மற்றதை பார்த்தீங்கன்னா ஷேர் பட்டனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னு சொன்னால், இப்போ மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுறதால இதில் என்ன பலம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இதில் என்ன பலம் அப்படின்னு சொன்னால், சப்போஸ் தெரியாத நண்பர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களும் மேல் தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்றதுக்காக தான் நான் ஷேர் பண்ண சொல்கிறோம். மற்ற நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், மேலே இந்த ஃபோர்ஸ் பாட்டு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் டச் பண்ணி சொன்னால் உங்கள் ஃபேஸ்புக்கே அது ஃபோர்ஸ் ஆயிரும். மற்றது மேலே இருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், ஷேர் விட்டு ஃபேஸ்புக் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும், போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் நண்பருக்கு ரெண்டாவது பாருங்கள் இந்த அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாருங்கள் எல்லா நண்பர்களும் கிடைப்பாங்க. உங்கள் ஃபேஸ்புக்கில் எத்தனை நண்பர்கள் அவ்வளவுமே இதில் கனெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒருவரை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதே மாதிரி வந்துடும். பார்த்தீங்களா, அவங்க நேமோட வந்துட்டு மேலே பாருங்கள் போஸ்ட் பட்டன் இருக்கு, அந்த போஸ்ட் பட்டனை டச் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இது போஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, அவங்களுக்கு லிங்க் அனுப்பணும் அப்படின்ற அவசியம் இல்லை, அவங்களுக்கு அது போஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, இதே மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் உங்கள் பேஜ் இருக்குது, அப்படி பேஜுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதே பட்டனை நீங்கள் டச் பண்ணி பாருங்கள், கீழே இருக்குது உங்கள் பேஜ் உண்டு, அஜுவார் பேஜ், அதை நீங்கள் டச் பண்ணி இங்கே பேஜுக்கு போஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு குரூப் இருந்தால் குரூப்பில் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேங்களா, இதே மாதிரி நண்பர்களை நீங்கள் மற்றவங்களுக்கும் போஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் சப்போஸ் தெரியலை அப்படின்னு சொன்னால் அவங்களும் மேலும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் என்னத்துக்காக சொல்கிறோம், இதெல்லாம் தெரிஞ்ச தகவல் தானே அப்படின்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ இது நான் என்ன காரணத்துக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பேஜில் போடுற வீடியோஸ் அனைத்து நண்பரும் பார்க்குறீங்க, இதில் நீங்கள் லைக் பண்ணுற கம்மியாக இருக்குது. ஒரு 30,000 பேர் 40,000 பேர் ஒரு வீடியோஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நீங்கள் லைக் பண்ணுறவங்க 200 பேர் 300 பேர் தான் லைக் பண்ணுறீங்க. ஷேர் பண்ணுறதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 600க்குலாம், அதோட அதுக்கு மேலே போகுது இல்லை, 500 நிப்பாட்டுறாங்க. இதெல்லாம் நாங்கள் இந்த பேஜை நாங்கள் உருவாக்குறதே காரணம் என்னன்னு சொன்னால் உங்களுக்காக தான். சப்போஸ் சில நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு இதை தெரிஞ்சாங்கன்னு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் காசெல்லாம் நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்காக தான் எந்த ஒரு நோக்கத்தை வச்சு தான் நாங்கள் இந்த பேஜை உருவாக்கி இந்த நிலைமைக்கு பேஜ் வந்துட்டு அப்படின்றது ஒரு உங்கள் ஆதரவாலாம் இந்த பேஜ் வந்திருக்கு. ஸோ மேலும் நல்ல தகவலை நீங்கள் அறியணும், நிறைய நண்பர்களுக்கு மேலும் மேலும் தெரியணும் அப்படின்ற ஒரு நோக்கம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் இனி வரும் வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுற மட்டும் இல்லாமல் மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். ஷேர் பண்ணுற மூலமாக அவங்களும் தெரிஞ்சு கொள்வாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் யூடியூப் போகிறீங்க, யூடியூப்பில் போய் நீங்கள் எங்கள் பேஜ் இப்போ நீங்கள் நிறைய நண்பர்கள் தெரியாமல் இருந்துக்கலாம், யூடியூப்பில் வீடியோஸ் இருக்கா, அந்த தெரியாதவற்றை தெரிய வைக்கிற பேஜில் உள்ள வீடியோஸ்லாம் எடுக்க முடியுமா அப்படின்லாம் நீங்கள் நிறைய நண்பர்கள் நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அது கூட இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போய் 100 தகவல் அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும், அனைத்து வீடியோஸுமே கிடைக்கும். அந்த வீடியோஸில் நீங்கள் வேண்டிய வீடியோஸை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், அப்படி உங்களுக்கு இது தெரியல அப்படின்னு சொன்னால் அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு யூடியூப்பில் எப்படி நம்ம வீடியோஸ் பார்த்துக்கொள்கிற அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ பாருங்கள், இப்போ இது மூலமாக உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிங்க, நிச்சயமாக தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள்
கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு புதியதோடு நான் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது வெற்றிக்குள் வந்து உங்கள் நண்பன் ரவி. ஓகே, பாய்.